ஃப்ரெண்ட்ஸ், நாமளே ஒரு சில பேரை பார்த்து சொல்லியிருப்போம், இவங்கிட்ட எல்லாம் யாரா பேசுறது, இப்போ இவனுக்கெல்லாம் யாரா ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படின்னு ஒருத்தங்களை ரொம்பவே சீப்பா பேசியிருப்போம். பட் இப்படி பேசுறதுக்கு நாமளாவே பேசியிருக்க மாட்டோம். அவங்க செய்த ஒரு சில செயலால நாம அவங்களை இந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ணி பேசியிருப்போம். பட் இப்படி பேசுறதுல தப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு. பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு பர்சனுமே உங்களுக்கு கோஆபரேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பேசியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டான ஒரு பர்சனா இருந்திருப்பாரு. மேபி உங்களை கூட நிறைய பேர் பேசியிருப்பாங்க, உனக்கிட்ட எல்லாம் யாரா பேசுறது, உனக்கெல்லாம் யாரா மரியாதை கொடுக்கறது அப்படின்னு. சோ இதுக்குமே நீங்க தான் காரணம். நீங்க மத்தவங்க கிட்ட ரெஸ்பெக்டான ஒரு பர்சனா இல்ல அப்படின்றது தான் ரீசன். சோ ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது நாம கேட்டு வாங்குற விஷயம் கிடையாது, அடுத்தவங்க நம்மளுக்கு அவங்களாவே கொடுக்குற விஷயம். இதை நாம எந்த விதத்திலையுமே ஏர்ன் பண்ண முடியாது. பட் நாம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களால மத்தவங்களுக்கு நம்மள பார்க்கும்போது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உருவாகும். அதே நேரத்தில் மத்தவங்களுமே நம்மள அதிகமா மதிக்கவும் ஆரம்பிப்பாங்க. சோ நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்மளோட ரெஸ்பெக்ட் அப்படின்றது தங்கி இருக்கு. நான் உங்ககிட்ட இதுல 7 விஷயங்களை சொல்ல போறேன். இந்த 7 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுவரைக்கும் உங்களை மதிக்காம இருந்தவங்க கூட இனிமே உங்களை மதிப்பாங்க. கண்டிப்பா இந்த 7 விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்பர் 1, கிவ் ரெஸ்பெக்ட் இன் others. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம அடுத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அடுத்தவங்களை மதிக்கணும். நாம யாருமே மதிக்க மாட்டோம், பட் நம்மளை எல்லாருமே மதிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா யாருமே மதிக்க மாட்டாங்க. மேபி உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு சில பயத்தால வேணும்னா உங்களை மதிக்கிற மாதிரி நடிக்கலாம், பட் அவங்க மனதளவுல உங்களை ரொம்பவே சீப்பான ஒரு கேரக்டரா தான் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு பேஸ்டான கேரக்டரா பார்ப்பாங்க. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க அடுத்தவங்களை மதிக்கும் போது தான் அவங்களோட மனசுல நீங்க ஒரு ரெஸ்பெக்டான ரொம்பவே ஜெனியூனான ஒரு பர்சனா தெரிவிங்க. அதே நேரத்தில் உங்ககிட்ட பழகணும், உங்ககிட்ட ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருக்கணும், உங்ககிட்ட ரொம்ப நாள் டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்டுமே அவங்க கிட்ட இருக்கும். அண்ட் உங்க கூட அடிக்கடி அவங்க வந்து பேசவே ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துக்கு உங்க மேல ரெஸ்பெக்டையுமே அதிகமா வச்சிருப்பாங்க. இதுவே நீங்க அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவங்க உங்களை பார்க்கும் போது எல்லாமே ரொம்ப சீப்பான ஒரு கேரக்டரா இருந்திருப்பீங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிங்க. எப்பயுமே நம்ம அடுத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்றதால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போறது கிடையாது. நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்தா கூட சரி, உங்க கூட இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கலாம், சின்ன பசங்களா இருக்கலாம், எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுங்க. சோ அப்படி நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களை நோக்கி எல்லாருமே மரியாதை செலுத்த ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு பர்சனா மாற ஆரம்பிச்சிடுவீங்க. நம்பர் 2, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவா மக்களுக்கு எப்படியான பர்சனை பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதாவது அவங்களே க்ரூம் பண்ணிட்டு டெய்லி அவங்களோட ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்றது, அவங்களோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்றது, அவங்களோட செல்ஃபை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு அவங்களோட லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க பர்சனை மத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப ரெஸ்பெக்ட்டுமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை இன்னுமே அதிகமா கத்துக்கிறது, புது புது ஸ்கில்ஸை கத்துக்கிறது, இல்ல உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸை பற்றி கத்துக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க, நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. டே பை டேயா நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கிறதன் மூலமா, ஒரு புது லாங்குவேஜை கத்துக்கிறது மூலமா, புது ஸ்கில்லை கத்துக்கிறதன் மூலமா, இல்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லை இன்னுமே இம்ப்ரூவ் பண்றதன் மூலமா, இப்படி நீங்க டெய்லி ஒவ்வொரு விஷயமா உங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறீங்க. ரொம்பவே பிஸியான ஒரு பர்சன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட்டுமே வர ஆரம்பிச்சிடும். மத்தவங்க உங்களை அதிகமா மதிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. நம்பர் 3, இன்டர்ஃபியர் டாக்கிங். ஒரு இடத்துல 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சீரியஸான ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல நீங்க போய் 2 பேர் பேசுறதையுமே காது கொடுத்து கேட்காம நீங்க ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த 2 பேருக்குமே ரொம்ப காண்டாயிருவாங்க. அதே நேரத்தில் உங்க மேல இருக்கக்கூடிய மொத்த மரியாதையுமே அந்த இடத்துல டவுன்ஃபால் ஆயிடும். சோ இப்படியான ஒரு விஷயத்தை தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஒரு பர்சன்ஸ் அவங்களோட லைஃப்ல நடக்கிற ரொம்ப முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல நார்மலாவே 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன நடக்குது, என்ன கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. மேபி அதை பத்தி உங்களுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னா அந்த இடத்தை விட்டு ரிலீஸ் ஆயிருங்க. இல்ல அந்த இடத்துல நீங்களுமே சம்பந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு டாபிக்கை மட்டுமே பேச ஆரம்பிங்க. இல்ல அவங்க ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, பட் நீங்க போய் ஒரு கேமை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். அதுக்கப்புறமா உங்களை அவங்க மதிக்க கூட மாட்டாங்க. அதே நேரத்தில் உங்ககிட்ட யாராச்சும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கிறது, அதாவது இன்டர்ஃபியர் ஆகி பேசுறது. அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறதே கிடையாது, நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு நீங்க பேசுறத மட்டுமே அங்க முள்ள வச்சு காட்டுறது. இந்த ஒரு விஷயம் தப்பான விஷயம். இதை வந்துட்டு யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. இப்படியான பர்சன்ஸ் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்கிட்ட நாம என்ன பேசினாலுமே வேலைக்கு ஆகாது, இவன் எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான், சோ இவங்கிட்ட நாம ரொம்பவே
கேப் விட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால உங்களை அதிகமாக மதிக்க கூட மாட்டாங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே நீங்க மற்றவங்க கிட்ட இருந்து ரெஸ்பெக்டை கெயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மனசுல நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான மனிதர் மாதிரி போர்ட்ரேட் ஆகணும். அதுக்கு நீங்க அவங்க கிட்ட இப்படியான ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நம்பர் 4, டாக் லெஸ் ஒர்க் மோர். என்ன ப்ரோ சினிமா டயலாக் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சினிமா டயலாக் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் லைஃப்ல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது நாம எந்த அளவுக்கு அதிகமா கதைக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நாம ஒரு விஷயத்தை வாயால சொல்றதை விட அதை செய்து காட்டுறது தான் மற்றவங்க மேல நம்மளோட ரெஸ்பெக்ட் அப்படின்றது இன்னுமே அதிகமாகும். நம்பர் 5, ஆக்டிவ் லிசனர் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்க அண்ட் எந்த விஷயத்தை பற்றி பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கியூரியாசிட்டி இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட மறுபடியும் கேளுங்க, எதை பற்றி பேசுறீங்க, எனக்கு தெளிவா விளக்கம் கொடுங்க அப்படின்னு. பட் இப்படி நீங்க கேட்கும்போது கண்டிப்பா அவங்க யோசிப்பாங்க, நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க ஒத்து கவனிச்சுட்டு இருக்காங்க, சோ நம்ம மேல இவங்க அதிகமா கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் நீங்க அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது இல்ல இதெல்லாம் தப்பா இருக்கு, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இல்ல இதெல்லாம் நம்மளோட லைஃபுக்கு தேவையில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்க எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்ககிட்ட அந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து நீ நெக்ஸ்ட் டைம் கார் வாங்கிடு, அதுதான் நம்மளோட ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க சொல்வீங்க எனக்கு கார்லாம் தேவை கிடையாது, நான் பைக் தான் வாங்க போறேன், ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறீங்க. பட் நீங்க அந்த ஒரு பர்சன் சொன்னதை கேட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களோட ஃபேமிலியோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கவே மாட்டீங்க, நீங்க உங்களோட செல்ஃபை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் உங்க மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் அப்படின்றது இமீடியட்டா கம்மியாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தவங்க பேசுறதையும் கண்டிப்பா கேட்டு ஆகணும். அதே நேரத்தில் அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே அதுல என்ன விஷயம் இருக்கு அண்ட் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு கியூரியாசிட்டியை கிளியர் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துமே அந்த ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிங்க. நம்பர் 6, டோன்ட் பி அவைலபிள். ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு நீங்க எப்பயுமே அவைலபிளா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இமீடியட்டா கம்மியாகும். அதே நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, ரொம்ப பேக்கா இருக்கீங்க, அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை நீங்க செய்யறது ரொம்ப கம்மியான டைம்ல செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்றது இமீடியட்டா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அப்படின்னா அந்த பொருள் மேல இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் அண்ட் அதுல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் அப்படின்றது இமீடியட்டா கம்மியாகும். இது ஹியூமனோட நேச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு பைக் ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த பைக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்திருப்போம். பட் அந்த பைக்கை எடுத்து ஒரு 1 இயர் ஓடினதுக்கு அப்புறமா அந்த பைக்ல இருக்கக்கூடிய மொத்த அட்ராக்ஷனுமே கம்மியாகிரும். நாம அந்த பைக்கை எடுக்கும் போது இருந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மறுபடியும் எங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுதான் பேசிக்கா நடக்கக்கூடிய விஷயம். ஸோ எப்பயுமே நீங்க ஈஸியா அவைலபிளா இருந்துடாதீங்க. ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா கூட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும். இவன் ரொம்ப பிஸியா இருந்தா அப்படின்னா ஒர்க் பண்ண மாட்டான், பட் பிஸியா இருப்பானா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்படி கிரியேட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவங்க உங்களை அதிகமாவே மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ரெஸ்பெக்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு பர்சனா எப்படி இருக்கிறது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.